உங்களுக்கு இந்த பயணத்தில் சவாலாக இருந்த விஷயம் எது அது? The most worst thing I have ever come across is the budgets. ஒரு 4 ப்ரொடக்ஷன் இல்லை 2 ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாட் குஞ்சுமோகன் ஒன்று பண்ணார். ஏவிஎம் அது நம்ம பேனர் தொட்டு நாங்கள் அங்கே ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் 2-3 இருக்குது. சார் இது வந்து நியாயமாக சொல்கிறேன், இது வந்து 10,000 ரூபாய், இந்த கேமரா வந்து 10,000 ரூபாய் நான் சொல்கிறேன் சார். சார் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 இடத்துல சுற்றிட்டு நீங்கள் ஒரு 50 பைசாவில் கிடைக்குமான்னு பாருங்கள் சார்னா, ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரப்பர் இல்லை, அந்த ரப்பர் புஷ்ஷு கூட கிடைக்காது. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சார் சார் நீங்களே பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்கெட்ச் நான் கொடுக்க மாட்டேன், மற்றவங்களை யாராவது வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய தட்டு ஏமாத்துறோம், அவங்க ஏமாத்துறாங்க நான் சொல்ல மாட்டேன், நானே ஏமாந்துட்டேன் நிறைய வாட்டி. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஸோ if I love the film, if I love the story, I will do. Because today's level of living or today's level of buying the material, it's all expensive, sir. And nobody uses the material I use. ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, இவர் மேனேஜர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, மேனேஜர் வா இங்கே வீட்டுக்கு அப்படின்னு. மேனேஜர் வருவார், சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. 2 கிராஃப் ஷீட்டு, ஒரு 2 வீனஸ் பென்சிலு, ஒரு ரப்பர் வாங்கிட்டு வந்துடு. இவன் போயிட்டு லொங்குன்னு ஸ்கூட்டரில் போயிட்டு வாங்கிட்டு வரான் சார். நான் அந்த மாதிரி நான் ஒரு வேளை வாங்கிட்டு என் காசில் வாங்கினா கூட அதோடு வச்சுடுவேன். பில்லு எடுத்து போயிட்டு கம்பெனியில் கொடுத்து நான் ஸ்கெட்சு உங்களுக்காக ஸ்கெட்சு போட்டேன் அப்படிலாம் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் ஃபஸ்ட் திங் இஸ் யுவர் டைரக்டர் ஷுட் லைக் யூ. டைரக்டர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர். ஸோ தட்ஸ் வை ஐ சே you first respect my work, then you respect me. Not because you respect my work, you respect me. First you respect my work, and then you respect me. Then automatically அதை விட உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வேறு என்ன இருக்குது? அதுதான் பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட்.